வணக்கம். முக்கிய செய்திகள். பல திட்டங்களை செய்த அரசு, சாதனை செய்த அரசு. நம்முடைய மத்திய அரசு பெற வேண்டிய நிதியை முறையாக பெற்று அந்த முதலமைச்சர் போட்டி சண்டை போராட்டம் இதான் நடந்துச்சு. ஆனா நம்முடைய ஆட்சியில எல்லா திட்டங்களையும் சரியாக செயல்படுத்தணும். அந்த ஆட்சியில 5 ரூபா கூட புதிய உதவி உயர்த்தி கொடுக்க முடியல. ஆனா நம்முடைய ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கோம். புதியதாக வேலை கிடைக்குமா, படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் பிள்ளைக்கு வயசாகி போச்சு, வேலை கிடைக்குமா ஒரு பெரிய ஏக்கம். ஆனா நம்முடைய ஆட்சி வந்த பிறகு மீண்டும் நம்முடைய ஆட்சி பாருங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்தவெளி வாகனத்தில் சென்று ஜக்கச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த ரோட் ஷோ கிழக்கு கடற்கரை சாலை மடுப்பேட் சந்திப்பில் தொடங்கி ஐயனார் கோவில் சந்திப்பு, பெத்தசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய சாமி கோவில் வீதி, சாந்தி நகர் முகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, உழவர் சந்தை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை சந்திப்பு, குறிஞ்சி நகர், நீத்தேக்க தொட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டுமே மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும், அப்போது நான் மீண்டும் முதலமைச்சராக இருந்து மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவேன் எனவும் வலியுறுத்தினார். லாஸ்பேட்டை தொகுதி வளர்ச்சியடைய ஜக்கச்சின்னத்திற்கு வாக்களித்து வேட்பாளர் சிவக்கொழுந்தை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் முன்னாள் சபாநாயகராக பணியாற்றிய சிவக்கொழுந்து மீண்டும் வெற்றி பெற்றால் அவருக்கு உரிய பதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, பாமக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி சார்பில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வரிசை எண் 7 குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி வாக்கு சேகரிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது கடந்த காலத்தில் உருளையன்பேட்டை தொகுதியில் ரூபாய் 200 கோடிக்கும் மேற்பட்ட நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிநவீன சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எடுத்து கூறப்பட்டது. மேலும் கோவிந்த சாலை, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்புகள், கண்டாக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 6 கோடி மதிப்பில் புதுப்பிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குபேர் நகர் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு தரமான குடிநீர் வழங்கப்படுவதாகவும், தொகுதி முழுவதும் மின் பற்றாக்குறையை தீர்க்க புதிய அதிநவீன மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கப்பட்டது. இந்த நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் ஆதரவு கோரப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழக மற்றும் நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பாஜக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சுற்றுலாவுக்கு பிரசித்தி பெற்ற நகரம் இந்த புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். இங்க பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சுற்றுலா வருவதற்கு வசதியான புதுச்சேரி யூனியன் பிரதேசம், அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு இருக்கிறாங்க. ஆக ஒரு குழப்பமான நிலையில தான் கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார், அதை மறந்துட்டார். சூழ்நிலைக்கு தக்கவாறு
தன் நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். அதே போல திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய தலைவர் அடிக்கடி நிறம் மாறுவார். சந்தர்ப்ப சொல்லிக்கு தக்கவாறு முடிவெடுக்க தேவையான திட்டங்களும் கிடைக்காது, நிதியும் கிடைக்காது. ஆகவே இரண்டு சக்கரம் போல, ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்குது, அது மாதிரி 2 சக்கரம் இருந்தால்தான் தன் இலக்கை அடைய முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நிறைய தேர்தல் அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் மீன்பிடி தொழில் அதிகமா இருக்குது, விவசாயம் அதிகமா இருக்கின்றது, தொழிற்சாலை இருக்கின்றார்கள், நல்ல கல்விக்கூடங்கள் இருக்குது. ஆகவே இந்த புதுச்சேரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் ஏற்கனவே ஆண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வழங்கி இருக்கிற மக்களுக்கு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு கோரி புதுச்சேரி அண்ணா திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உப்பளம் தொகுதி அதிமுக வேட்பாளரும் மாநில கழக செயலாளருமான அன்பழகனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்லாயிரக்கணக்கான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரண்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜசேகரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ரோட் ஷோவில் சாலையெங்கும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிதின் நவீனை மலர்தூவி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் திருநள்ளாறு பகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜசேகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய நிதின் நவீன், பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியின் வளர்ச்சியை மனதில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கம்பேட்டை, பாரிநகர், ராமன் நகர் ரோடை, அன்னை பிரியதர்ஷினி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தளபதி விஜயின் ஆதரவு பெற்ற வேட்பாளரான அவர் வீடு வீடாக சென்று தாம் போட்டியிடும் வரிசையின் 5 குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அப்போது அப்பகுதி மக்கள், மழைக்காலங்களில் நீங்கள் எங்களை நேரில் சந்தித்து உதவி செய்துள்ளீர்கள், மற்றவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து செல்கின்றனர். இப்பகுதியில் ஏர்போர்ட் சாலையில் அதிக விபத்துகள் நடைபெறுகின்றன. அதனை கட்டுப்படுத்த பொன்னியம்மன் கோவில் அருகில் போலீஸ் பூத் அமைக்க வேண்டும், மேலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த விநாயகம், நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், உங்கள் குரலுக்கு உடனே வரக்கூடியவன், வெற்றி பெற்றவுடன் உங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். தொகுதி பக்கமே வரமாட்டாங்க, இந்த மக்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. உலக தொகுதியில எல்லாம் இருக்கு இல்லையா, 2 அடுக்கு 10 லட்சம் லிட்டர் 5 கோடி திட்டத்துல அந்த டேங்க்ல ஏற்றி வீட்டுக்கு குழாய் மூலமா நம்ம 7 வருஷம் அங்க பிடிக்கிறோம்ல, அது போல திட்டம் கிடையாது. வீட்டுக்கே பைப் லைன் மூலமாவே இது போன்ற பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவாளியா இருப்பாங்க, இந்த மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியதா இருப்பாங்க. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களிடம் தெளிவான கொள்கை மற்றும் முன்னோர்களின் கனவை நிறைவேற்றும் நோக்கம் இருப்பதாக தெரிவித்தார். அப்போது பேசிய சீமான், அதிமுக, திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வருகின்றனர் என்றும், தேர்தல் நேரத்தில் இலவசங்கள் அறிவித்து மக்களை ஏமாற்றுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் பெயர் வேறுபாட்டாலும் கொள்கையில் மாற்றம் இல்லை என்றும் விமர்சித்தார். மக்களுக்காக அறிவிக்கப்படும் நலத்திட்டங்கள் அரசின் பணத்திலிருந்தே வழங்கப்படுகின்றன என்றும், அது எந்த தனிப்பட்ட சொத்தும் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநில வளர்ச்சிக்கு மாற்றாக கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
சிங்கப்பூர், பின்லாந்து போன்ற நாடுகள் முன்னேற்றம் அடைந்ததற்கு காரணம் நல்ல தலைமையும் கொள்கையும் என குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் மாநில அந்தஸ்து, காவிரி நீர் போன்ற முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க தவறியுள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் வேலைவாய்ப்பு உருவாக்கமே தங்களது முக்கிய இலக்கு என்றும், புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம் என்றும், சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சியில் மாநிலத்தை முன்னேற்றுவோம் என்றும் உறுதியளித்தார். இந்த பிரச்சாரம் புதுச்சேரி தேர்தல் அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அனல் பொறுக்கும் தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைகிறது. மாநிலத்தின் 30 தொகுதிகளிலும் வரும் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக அனைத்து தொகுதிகளிலும் கடும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிலையில் பாகூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குருவினத்தம் பகுதியில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். பிரச்சாரத்தின் போது கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொகுதி வளர்ச்சிக்காக செயல்பட்டதையும், தேவையான இடங்களில் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் குரல் கொடுத்ததையும் நினைவுபடுத்தினார். மேலும் தனது சொந்த நிதியிலிருந்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மீண்டும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் இந்த பகுதி மக்களுக்கு பெற்றுத் தருவேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்குங்கள் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கொத்தம்பரிநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகர், திருமுடி சேதுராமன் நகர், பாலன் நகர் ஆகிய பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மக்களை சந்தித்து தர்பூசணி சின்னத்துக்கு ஆதரவு கேட்டார். அப்போது இத்தொகுதி முதன்மையாக தொகுதியாக உருவெடுக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் சென்று நான் வாக்கு சேகரிக்க வேண்டும் என எண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வருகிறேன். மக்கள் சந்திப்பின் மூலம் அவர்களின் தேவைகளை நேரடியாக அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறேன். மொத்தத்தில் மக்கள் நம்பிக்கை, நேரடி தொடர்பு மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சி ஆகியவை ஒன்றிணைந்தால் காமராஜர் நகர் தொகுதி புதுச்சேரியில் முதன்மையான தொகுதியாக மாறுவது நிச்சயம். அதற்கேற்ப என்னுடைய வியூகங்கள் வகுத்து வருகிறேன் என்று ஜோஸ் சார்லஸ் கூறினார். இதற்கிடையே அவர் புதுச்சேரியில் பிரச்சாரத்துக்கு வந்த தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9 நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் ஈரம் ராஜேந்திரன், சோலை நகர் தெற்கு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் அரசின் குறைபாடுகளையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறி ஆதரவு கூறினார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவி ஆளுயர மாலை அணிவித்து
ஈரம் ராஜேந்திரனை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஐயப்பன் போட்டியிடுகிறார். அதன் ஒரு பகுதியாக அருந்ததிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத் திட்டங்களை எடுத்துக் கூறி ஆதரவு கோரினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, அதிமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்பதால் தொகுதி முழுவதும் கிராமங்களில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று அவருக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வள்ளுவர் மேடு கிராமத்திலும் செம்மியம்பாளையம், புதுக்குப்பம், சடக்குளம், ஒத்தவாடு, நத்தமேடு, கமலிக்காரன்குப்பம், தனிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய மோகன்தாஸ், இந்த பகுதியில் விவசாயிகள் அதிகம் உள்ளனர். அவர்களுக்கு களம், விவசாய நிலங்களுக்கு செல்ல சாலை வசதி, தானியங்கள் சேமிக்க கிடங்கு மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை மையம் அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்றார். மேலும் இப்பகுதியில் இலவச மனைப்பட்டா, குடிநீர் வசதி, சாலை வசதி ஆகியவை முக்கிய தேவைகளாக உள்ளன. என்ஆர் காங்கிரஸ் அரசு மீண்டும் அமைந்தவுடன் இவற்றை நிறைவேற்றி தருவேன் என்றும் உறுதியளித்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 25 ஆண்டுகளாக மக்கள் பணி செய்து வருகிறேன். தொகுதி மக்களே என்னை வெற்றி பெற செய்தால் அரசு திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க உழைப்பேன் என்றும் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளால் மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரான ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சுல்தான்பேட்டை, தண்டுக்கரை, பட்டாணிக்களம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். இந்த வாக்கு சேகரிப்பில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு திரட்டினர். மேலும் பொதுமக்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ராபர்ட் ஜேசுதாஸ் தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தர்மபுரி பகுதியில் வீடு வீடாக சென்று பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி வாக்கு சேகரித்தார். இப்பிரச்சாரத்தின் போது அப்பகுதி மக்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸுக்கு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மங்கலம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் இணைந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மாநிலம் முழுவதும் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவு கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ரவிக்குமார் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வசந்தம் நகர், திரு காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று
ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். மேலும் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திற்கான ஆட்சி செயற்பாட்டு வரைவை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தவளக்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம், அண்ணாசிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். வில்லியனூர் தொகுதியின் தென்கோபுரம் வீதியில் நடைபெற்ற வாகன பரப்புரையில் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேசு, மங்களம் தொகுதி வேட்பாளர் சுப்பிரமணி, காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் கௌரி, காலாப்பட்டு தொகுதி வேட்பாளர் காமராஜ், மண்ணாடிப்பட்டு தொகுதி வேட்பாளர் வெங்கடேசன், திருபுவனை தொகுதி வேட்பாளர் ரஞ்சித் ஆகியோருக்கு ஆதரவு கோரி விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்தனர். மண்ணில் ஏற்படுத்துவதற்கு முன்பு நமக்கு என்ன சொல்கிறார்கள்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு முதலில் மனத்தில் புரட்சி வர வேண்டும். மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். மக்களின் மனத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை உருவாக வேண்டும். அது எப்படிப்பட்ட செய்பவன்? மக்கள் சேவையில் குறியா இருப்பானா? தன்னுடைய லாப தேவையில் கவனமாக இருப்பானா? அதை சிந்திக்க வேண்டும். வாக்குக்கு காசை வாங்கிவிட்டால் அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப வாக்குக்கு காசை வாங்கிவிட்டால் ஊழல் லஞ்சத்தை சகித்து கொள்ள பழகிக்கொண்டோம். ஊழல் லஞ்சம் பற்றி பேச அருகதையை, தகுதியை இழந்து விடுவோம். அது கூடாது என்று நீங்கள் சிந்திக்க தொடங்கினால் அதுதான் மாற்றத்துக்கான சிந்தனை. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாவனர் நகர் பகுதியில் கட்சியின் வேட்பாளர் புஷ்பலதாவுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் புஷ்பலதா மற்றும் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து திருமாவளவனை வரவேற்றனர். பிரச்சார உரையில் திருமாவளவன் கரும்பலகை சின்னத்தின் முக்கியத்துவத்தை விளக்கி, ஒரு பள்ளி மாணவனுக்கு கரும்பலகை எவ்வளவு அவசியமோ அதுபோல இந்த தேர்தலில் இந்த சின்னம் புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. இந்த சின்னத்தில் வாக்களித்து நம்மை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் அது மக்களால் வழங்கப்படும் உயர்ந்த அங்கீகாரம் என்றார். மேலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் மேலும் பல தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்த அவர், குறைந்த ஆதரவு இருந்தாலும் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி நடைபெறுகிறது என்றும், புதுச்சேரி மூலம் அரசியல் ஆதிக்கத்தை உருவாக்க முயற்சி நடக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கூட்டணி அமைப்பில் ஏற்பட்ட தொகுதி பங்கீட்டு சிக்கல்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டதாகவும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்றும் தெரிவித்தார். நிறைவாக புதுச்சேரியின் சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் காக்க கரும்பலகை சின்னத்தில் வாக்களித்து கூட்டணி வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என வாக்காளர்களிடம் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரம் புதுச்சேரி தேர்தல் அரசியல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. என்னதான் டாக்டரேட் முடித்தாலும் முதலில் ஒரு மாணவன் கரும்பலகையில் இருந்துதான் தன் பயணத்தை தொடங்குகிறான். நான் PhD முடிச்சிருக்கிறேன், டாக்டரேட். ஆனால் பள்ளிக்கூடத்திலே முதலில் நம்முடைய கல்வியின் பயணம் என்பது கரும்பலகையில் இருந்துதான் தொடங்குகிறது. அதுதான் நாம் பென்சிலை பிடித்து அல்லது சாக் பீஸை பிடித்து ஆடா எழுதி அரிச்சுவடியை எழுதி மெல்ல மெல்ல கல்வி கற்று முனைவர் பட்டம் வரையில் உயர முடிகிறது. அதை போல பாண்டிச்சேரியிலே முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்றத்திற்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு கரும்பலகை சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கரும்பலகை சின்னத்தில் வாக்களித்து விடுதலை சிறுத்தைகளை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் பாண்டிச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் டாக்டரேட் வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுவார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு, பொறையாத்தம்மன் நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று
ஜாக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினர். இந்த வாக்கு சேகரிப்பில் பொதுமக்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கவுண்டம்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் கோபி தலைமையில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி PS பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் செய்த பணிகளை எடுத்து கூறி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்றக் கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர், திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வீடுதோறும் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்திலும் வாக்கு சேகரிப்பு மேற்கொண்ட அவர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை விளக்கினார். மேலும் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக சரகண பவா விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து கோனேரிக்குப்பம், கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகள் இணைந்து ஆண்டு விழாவை நடத்தின. இந்த விழாவில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர் நிலை பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் கல்வித்துறை தலைவர் டாக்டர் வெங்கடரமணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். உடன் ஸ்ரீ சங்கரா கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் பட்டாபிராமன் கலந்து கொண்டார். விழாவிற்கு தாளாளர் பட்டாபிராமன் வரவேற்புரை வழங்கி முதன்மை விருந்தினரை அறிமுகப்படுத்தி கௌரவித்தார். ஆண்டு அறிக்கையை கிழக்கு கடற்கரை சாலை பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி சுமித்ரா ஸ்ரீனிவாசன் வாசித்தார். மாணவர் சாதனைகளை மகாத்மா காந்தி வீதி பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி தர்மசம்வர்த்தினி மற்றும் துணை முதல்வர் ஸ்ரீமதி பவானி வாசித்தனர்.
தொடர்ந்து டாக்டர் வெங்கடரமணன் மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். 2023, 2024 மற்றும் 2024, 2025 கல்வி ஆண்டுகளில் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் பாடவாரியாக 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்றமைக்காக ஆசிரியர்கள் விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீமதி காயத்ரி ராகவன் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூனில் அமைந்துள்ள திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து சிலுக்காரிப்பாளையம், களித்தீர்த்தால்குப்பம், விநாயகப்பட்டு உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சரவணன் குக்கர் சின்னத்தில் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சாலை தெரு, ரெட்டியார்பாளையம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், என்னை வெற்றி பெற செய்தால் பாவாணர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவேன், கழிவுநீர் கால்வாய் பிரச்சனையை சரி செய்வேன் என்றார். மேலும் படித்த இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன், வீடற்ற மக்களுக்கு அரசு மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது இலவச மனைப்பட்டா பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். நிறைவாக குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக கோபி தண்ணீர் தொட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவு அளித்து தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருந்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் திறந்தவெளி வாகன பிரச்சாரத்தை தொடங்கினர். தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று சுயேட்சை வேட்பாளர் கோபிக்கு ஆதரவாக தண்ணீர் தொட்டி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள், கோபியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ராஜா சந்துரு கேஸ் அடுப்பு சின்னத்திற்கு வாக்கு கோரி சோலை நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி சால்வை அணிவித்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பேசிய ராஜா சந்துரு, முத்தியால்பேட்டை பகுதியில் குடிநீர் பிரச்சினை, தரமான கல்வி, சாலை வசதி உள்ளிட்ட முக்கிய தேவைகள் உள்ளன. நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓராண்டிற்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து தருகிறேன். அது நடைபெறாவிட்டால் பதவியிலிருந்து விலகுவேன் என உறுதியளித்தார். மேலும் இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பளித்து ஆதரவளிக்க வேண்டும் என இரு கைகளை கூப்பி பொதுமக்களிடம் வாக்கு கோரினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தினகரன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பிரியதர்ஷினி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இந்த வாக்கு சேகரிப்பில் தினகரனின் ஆதரவாளர்களும் இணைந்து அப்பகுதி மக்களிடையே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி வேட்பாளர் வேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் வேலுவை வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகராக கடந்த 20 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் மூலம் சேவை செய்து வரும் பிரபாகர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சோலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி பிரபாகருக்கு வரவேற்பு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.